நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு எப்படி ஸ்ப்ரிங்கிங் ரோல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு உண்டான ஸ்டப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் போல் பச்சை மிளகாய், இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா கொஞ்சம் போல் மல்லித்தூள், கொஞ்சம் போல் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால நான் இது மட்டுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட குட்டி குட்டி நான் வந்து சீவி வச்சுருக்கேன் கேரட்டு, கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு, இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். செஞ்சு வச்சுருக்க மாவு வந்து சப்பாத்தி கட்டையில் எடுத்துக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் வந்து மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து தேய்ச்சிக்கலாம். மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி பட்டா, ஏன்னா வந்து ஒட்டி பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டப்பிங் வந்து உள்ளே வச்சிடலாம். போட்டு ஃபஸ்ட் இந்த ஓரங்களை மடிச்சிட்டு அப்புறமா வந்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கு. இது வந்து உரங்களை வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இதே போலயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்ப்ரிங்கிங் ரோல் வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சுட்டு செய்யணும். அப்போ தான் நல்லா வந்து உள்ளே வந்து வரும். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அடுத்தது எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.